போகுது. இங்க இருந்து நாம தாக்குதல் ஆரம்பிக்கலாம். மனுஷங்களை பிடிச்சு அவங்க கிரகத்தை ஆளலாம். நாம யாருன்னு காட்டலாம். அவங்களை விடாதீங்க. உடனடியா அவங்க எல்லாரையும் கைது பண்ணுங்க. நாமளும் இவங்களோட எஸ்கேப் ஆகணும்ல. ஆமா. என் உடன் பிறந்த அருமை செல்வங்களே, பெரியவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னு தெரியுமா? நிறைய 3D படம் பார்க்கவே கூடாதும். அத சொன்னதே நாங்க தான். ஓ அப்படியா? அப்ப நீங்க சொன்னா எதுவுமே தப்பா இருக்காது. சரியா தான் இருக்கும். ஸ்பேஸ் கேட் மனித உலகத்துக்கு வந்து மனுஷங்களை பிடிக்க பாக்குறாங்க. ஜானி, நாங்க தான் ஏற்கனவே சொன்னோம்ல, நார்மல் 3D கிளாஸஸோட இந்த கிளாஸ கலந்து பார்க்க கூடாது. இந்த தடவை நாம அவனுக்கு எந்த வார்னிங் கொடுத்த மாதிரி தெரியலையே. நிஜமாவா? எங்க தப்புதான்? ஆமா, ஒரு நிமிஷம் நாங்க தப்பு பண்ணிட்டோமோன்னு பயந்துட்டேன். அப்புறம் ஸ்பேஸ் கேட் பூமியை ஆள பாக்குறாங்கய்யா. அவங்க அடிமையா இருந்து அவங்க முதுக சொரிஞ்சு விட எனக்கு இஷ்டமே கிடையாது. மனித பூச்சிகளே, நீங்க தான் உங்க மனித இனத்திலிருந்து முதல் முறையா எங்களுக்கு சேவை செய்ய போற அடிமைகள். இனி உங்க வாழ்நாள் முழுக்க நீங்க எங்களுக்கு சேவை சீக்கிரம் கக்கு. நாம இவ்வளவு பரிணாம வளர்ச்சி அடைஞ்சதுக்கு அப்புறமும் இந்த பழக்கம் போகலையா? ஐயா, ஆமா, நான் எங்க விட்டேன்? மனுஷங்க நாங்க எல்லாம் உங்களுக்கு அடிமையா இருக்கணும்னு சொல்லிட்டு இருந்தீங்க. ஆமா இல்ல? தேங்க்யூ. நாங்க இருக்கிற இடத்த சுத்தம் பண்றதோடையும் எங்க காதை கிளீன் பண்றதோடையும் எங்க ஆபத்தான விளையாட்டுல நீங்க பங்கெடுத்துக்கவும் செய்யணும். இதான் உங்க கடமை. ஜெனரல் பிசிக்ஸ், குவாண்டம் டைம் ஸ்பேஸ் தியரி, அட்வான்ஸ் 3D ஜியாலஜியோட உதவியாலையும் அந்த பூனைகளை திரும்ப பூமிக்குள்ள அனுப்புறதுக்கான வழியை கண்டுபிடிச்சிருக்கோம். அந்த கிளாஸ்ல இருக்கிற அதே தொழில்நுட்பம் மூலமா தான் இந்த ஃபிலிம் ப்ரொஜெக்டர் நாங்க உருவாக்கி இருக்கோம். நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் ப்ரொஜெக்டர் ரூம்குள்ள போய் இந்த ப்ரொஜெக்டர்ல ஃபிக்ஸ் பண்ண வேண்டியதுதான். ஆனா நாம அந்த ஸ்பேஸ் கேட்ஸ் எல்லாம் ஏமாத்துறதுக்கு ஒரு வழியை கண்டுபிடிச்சு அதுங்களை அதே நேரத்துல அதே தியேட்டருக்குள்ள வர வைக்கணும். அந்த படத்தோட ஹீரோ மாதிரி நாங்க பூனையாட்ட வேஷம் போட்டுக்கிட்டு அங்க போய் அவங்க நம்பிக்கையை சம்பாதிக்கணும். அதுக்கப்புறம் அவங்களை தியேட்டருக்கு கொண்டு வரணும். அவங்கள ஒருத்தர மாத்த என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. எங்களை அவங்கள மாதிரி மாத்துறதுக்கு ஏதாவது புது டெக்னாலஜியா குழந்தைகளா? இது பெயிண்ட் கன்ஸ் தான். கொஞ்சம் சிந்தட்டிக் ஃபயரை மட்டும் மிக்ஸ் பண்ணிருக்கோம். என் வாழ்க்கையில இவ்வளவு மோசமா நான் உணர்ந்ததே இல்ல. ஒரு டாகி இந்த மாதிரி போகி பண்றதுனால